ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலதி ஹோம் ஃபுட்ஸ் ஸ்விக்கி க்ளவுட் கிச்சனில் டே 3. சென்னையில் பார்த்தீங்கன்னா சண்டேயில் சிக்கன் பிரியாணி நல்லா ஓடுன்றதுக்காக சிக்கன் பிரியாணி லிஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நல்ல ஆஃபரோடு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் பண்ணி வச்சுருந்தோம். சரி, ஆர்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆர்டர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரவே இல்லை. அவங்கள வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் வரவே இல்லை. சரி, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பசி எடுத்துருச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், ஆர்டர் வரல. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு ஆர்டர் ஃபைனலாக வந்துருச்சு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 2 சேமியா கேசரி. டக்குன்னு அதை செஞ்சு அதை பேக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி டெலிவரி பர்சன்ட்டை கொடுத்துட்டோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டர். 3rd டேயில் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதில் டோட்டல் அதெல்லாம் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துவாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா பில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸ். பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர். இந்த பில்லிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐட்டம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 178 ருபீஸ் 2 சேமியா கேசரி. பட் ஆனால் ஆஃபர் நாங்கள் அப்ளை பண்ணதுனால டிஸ்கவுண்ட் போக 66 ருபீஸ். நீங்கள் நினைக்கலாம் 66 ருபீஸ் எங்களுக்கு வருமானு சொல்லிட்டு. ஆனால் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 63 தான். அதில் ஜிஎஸ்டி வந்து டிடெக்ட் ஆகிரும். சரி, 63 நமக்கு வருமானு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சுன்னா, நான் எல்லாம் ஆவரேஜாக போட்டு பார்த்ததில் அதில் ஒரு 40 ருபீஸ் குக்கிங் பண்ணுறதுக்கு ஆச்சு. பேக்கிங்க்கு ஒரு 10 ருபீஸ் ஆச்சு. டோட்டல் 50 ருபீஸ் இந்த ப்ராடக்ட் செய்கிறதுக்கு மட்டுமே ஆச்சு. ஓகேங்களா? 50 ருபீஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 சேமியா பாயாசத்துக்கு ஸ்விக்கிலேருந்து நாங்கள் பே பார்த்தீங்கன்னா 42 ருபீஸ் தான். அப்படி பார்த்தா கணக்கு பண்ணால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 ருபீஸ் லாஸ்ன்ற மாதிரி கணக்கு வருது. 66 ருபீஸ் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து வந்திருக்கும். அதில் வந்து 20% 20 ருபீஸ் வந்து கமிஷன். ஸ்விக்கி வந்து கமிஷன் எடுத்துக்க, ஸ்விக்கியோட கமிஷன். இதுதான் இன்றைக்கி நிலமை. அதுக்கப்புறம் நைட்டு 12 வரையும் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டர் எதுவும் வரல. என்னோட சம்மரி என்னென்னா, 1 ஆர்டர் 10 ருபீஸ் லாஸ். தேங்க்யூ.